காசாவில் 6 மாதங்களாக உணவின்றி பசிக்கொடுமையில் தவித்த மக்களுக்கு தற்போது நம்பிக்கை ஒளி பிறந்துள்ளது. உணவுப் பொருட்களுடன் லாரிகள் உள்ளே வரத் தொடங்கியிருக்கும் நிலையில் அதில் இருந்த உணவுப் பொருட்களை மக்கள் முண்டியடித்து எடுக்கும் நிலை உள்ளது. ஒரே நேரத்தில் பல 100 பேர் லாரிகளில் ஏறுவதால் சிலர் காயமடைந்தனர். கனடா நாட்டு விமானங்களும் பாராசூட் மூலம் உணவுப் பொருட்களை குடியிருப்பு பகுதிகளில் வீசி வருகின்றன. உணவுப் பொருட்கள் வரும் தகவல் தெரிந்தவுடன் பலர் பல கிலோமீட்டர்கள் நடந்து வந்தனர். எனினும் வேறு சில பகுதிகளில் கிடைக்கும் ஒரு குவளை கஞ்சிக்காக மக்கள் முட்டி மோதும் நிலை உள்ளது. அமெரிக்க ஆதரவுடன் செயல்படும் சில சமூக நல அமைப்புகளும் மாவு மூட்டைகளை வழங்கி வருகின்றன. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போரினால் மாண்டு வந்த மக்கள் அடுத்து பட்டினியால் மடியும் அவலம் தொடங்கியுள்ளது. இதனால் உலக நாடுகள் தொடர் நெருக்கடி அளித்துள்ள நிலையில் உணவுப் பொருள் வாகனங்களை இஸ்ரேல் அனுமதிக்க தொடங்கியுள்ளது.